கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா இருக்கு சேரன் இப்ப பண்றத பார்த்தா. அட ஆமாங்க, தனக்கான பொண்ண வீட்லயே வச்சுக்கிட்டு எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கான் இந்த சேரன். தம்பிங்க எல்லாம் தனக்கு பொண்ணு பார்த்து தளர்ந்துட்டாங்க. ஒண்ணுமே அமையல. இப்ப கண்டிப்பா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டான் சேரன். குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் வானதி பாண்டி கிட்ட தனக்கு நடந்த கொடுமையை பத்தி சொல்லி, சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணு, என்னால அதிக நாள் சமாளிக்க முடியாதுன்னு கெஞ்ச. அதெல்லாம் முடியாது, சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி சேரனை பார்த்து, சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு கொளுத்தி போட சேரன் தனக்கு தானே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஐயனாரே பூ போட்டு சிக்னல் கொடுத்த சந்தாவை விட்டுக்கிட்டு புரோக்கர் கிட்ட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இந்த சிச்சுவேஷன்ல சேரனோட நிலைமைய நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஏன்னா நிஜ வாழ்க்கையிலும் நிறைய பேர் இது போல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமே சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம்தான் அது நடக்கும். எது எப்படியோ வானதி இப்ப நல்லா கொளுத்தி போட்டிருக்கா, நல்லது நடந்தா சரிதான்.